வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி. 243இல் 202 தொகுதிகளை கைப்பற்றியது. மெகா கூட்டணிக்கு 35 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. நல்லாட்சி, வளர்ச்சி, மக்கள் நலன், சமூக நீதி வென்றுள்ளது. பீகார் தேர்தல் முடிவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பீகாரில் இந்த முடிவு உண்மையிலேயே ஆச்சரியமளிக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. ஐசிசி கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற லட்சியத்தில் நாங்கள் அடைந்துவிட்டோம். சென்னையில் நடந்த பாராட்டு விழாவில் ஹர்மன்பிரீத் உற்சாகம். டெல்லி கார் குண்டு வெடிப்பு தாக்குதல் நடத்திய உமர் நபியின் வீடு வெடிவைத்து தகர்ப்பு. ரூபாய் 62.51 கோடியில் 12 புதிய தோழி விடுதிகள் மற்றும் ரூபாய் 27.90 கோடியில் கூர்நோக்கு இல்ல கட்டிடங்கள் கட்டும் பணி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்தியாவில் பணிபுரியும் பெண்களுக்கான சிறந்த முதல் 10 நிறுவனங்களுக்கு அவதார் விருது தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வழங்கினார். எஸ்சிஆர் படிவத்தை நிரப்பித்தர திமுகவினர் உதவுவதில் எந்த தவறும் இல்லை. அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. பீகாரை போல தமிழகத்திலும் நடக்கக்கூடாது என்பதற்காக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அமைச்சர் கோவி செழியன் பேச்சு. தமிழகத்தில் நவம்பர் 16 முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம். லைகா விசால் வழக்கில் நீதிபதி விலகல். மாற்று அமர்வில் பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவு. பகுத்தறிவால் தான் தமிழகம் இந்தியாவிலேயே சிறந்து விளங்குகிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.